மறுபடியும் எனக்கும் வெற்றிக்கும் உள்ள உறவை ஆரம்பிச்சு வச்சிட்டியா? நான் வெற்றி தம்பிய பத்தி ஒண்ணுமே பேசலையே. நீ பேசலமா? ஆனா அவ நான் வெற்றியால தான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு அவ நினைக்கிறா. நான் இங்க வந்த புதுசுல உங்களையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க ஜெயில இருந்து வெளியில வரணும்னு அவ எத்தனை கோயில பிரார்த்தனை பண்ணிருக்கா தெரியுமா? அவ கொடுத்த பிரசாதத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உண்மையிலேயே நீங்க அவளை மறந்துருந்தீங்கன்னா அப்பவே அதை தூக்கி வீசிருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? அதை பார்த்து கண் கலங்கல? அதான் வெற்றி, உண்மையான லவ். ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ். அதை எப்பவுமே மறக்கவே முடியாது. உங்க உண்மையான காதல் ஒண்ணு செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதை நிறைவேற்றுங்க லக்ஷ்மி. ப்ளீஸ் வெற்றி, என்கிட்ட பேசி என் மனசை மாத்த ட்ரை பண்றதை விட்டுட்டு உங்க மனசை மாத்திக்கோங்க. நானும் என்ன மாத்திக்கிறேன். நீ வந்த ராசி. எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குமா கோட்டீஸ்வரி. மா, ஒரு கேஸ் ஒண்ணு ரொம்ப நாளா கோர்ட்ல இழுத்துட்டு இருந்துச்சுல, அது இப்பதான் நமக்கு சாதகமா தீர்ப்பாயிருக்கு. அப்படியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். இந்த பணத்தை கொண்டு போய் லாக்கர்ல வை. இல்ல இல்ல, நானே வச்சிருக்கேன். மேடம், நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து உங்க தம்பிக்கு கட்டி வச்சதா சொன்னாங்களே, அது இவங்க தானா? ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கொல்ல பக்கம் வாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். அத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே எந்திரிச்சு வாங்க. இப்பதான் வீட்டுல நம்மளை தவிர வேற யாரும் இல்லைல்ல. என்ன பேசுமோ அது எங்கேயே பேசு. நான் பேசும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வாங்க என் கூட வாங்க. எந்திரிங்க. இந்து, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அத்தை, இது நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அத பத்தி உங்ககிட்ட பேசாட்டி என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? எனக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா வாய் பேச முடியாத மாதிரி நடின்னு சொன்னீங்க, படிக்காதவ மாதிரி நடின்னு சொன்னீங்க. அப்படி செஞ்சாதான் உங்க பொண்ணு கோட்டீஸ்வரி எங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு சொன்னீங்க. நானும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சேன். இது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது செய்யணுமா? இந்து, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்க பொண்ணை பத்தி பேச போறத. உண்மையிலேயே உங்க தம்பி மேல பாசம் வச்சிருக்காங்களா? அதுல என்ன சந்தேகம்?
திருன்னா அவளுக்கு உயிர். ஆனா பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. இப்ப எதுக்கு அவ மேல இவ்ளோ கோவமா இருக்க? என் புருஷனுக்கு வந்த சொத்தை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. அவர் போட்ட ஒரே கையெழுத்துனால மொத்தமா அவங்க பேருக்கு மாறிடுச்சு. அத பார்த்து சண்டை போட வேண்டிய நான் சாட்சி கையெழுத்து போட்டு வந்திருக்கேன். உங்க பொண்ணு என் புருஷனை ஏமாத்தி இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே உங்க புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? இங்க உட்கார்ந்து எதுக்கு நாட்டமா பண்ணிட்டு இருக்காங்க? பதில் சொல்லுங்க அத்தை. இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தா கோடீஸ்வரியோட எண்ணத்தை இவளே கண்டுபிடிச்சிடுவா. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன யோசிக்கிறீங்க அத்தை? என் கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் உங்களை நான் விடுறதா இல்ல. ஓ, திருவோட சொத்தை அவ பேர்ல மாத்தினத பத்தி தான் இவ்ளோ கோவப்படுறியா? இந்த விஷயம் எனக்கே தெரியும். என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கே தெரியுமா? ஆமா இந்து, திருவால வாய் பேச முடியாது, அடிக்கடி வெளியே போறான், நைட்டு லேட்டா தான் வரான். மொத்த சொத்தும் அவன் பேர்ல இருந்துச்சுன்னா அவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயந்துதான் திருவோட பாதுகாப்புக்காக அந்த சொத்து எல்லாத்தையும் தான் பேருக்கு மாத்திருக்கா. கோட்டீஸ்வரி இப்படி எல்லாம் மாத்தி எழுதுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு என்கிட்டயே பல தடவை சொல்லி அழுதுருக்காமா. அத்தை, நான் வாய் பேச முடியாதவளா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து மத்தவங்க முக பாவத்தை வச்சே அவங்க என்ன பேச வராங்க, உண்மையதான் பேசுறாங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க சொன்னது பொய். என்கிட்ட நீங்க ஏதோ மறைக்க பாக்குறீங்க. உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும்? இதெல்லாம் உண்மை இந்து, என்ன நம்பு. உங்க பொண்ணு எதிர்பார்த்த மாதிரியே நான் படிக்காத வாய் பேச முடியாத பொண்ணா இருந்திருந்தா நீங்க சொன்னது உண்மை நான் நம்பி இருப்பேன். ஆனா நான் படிச்சவ, எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை நீங்க சொல்லுவீங்க. உங்க பொண்ணு என் புருஷனை ஏமாத்தி இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. சட்னி வேணுமா? சட்னி உங்களுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சு. திருவோட சொத்தை அவ பேர்ல மாத்தினத பத்தி தான் இவ்ளோ கோவப்படுறியா? இந்த விஷயம் எனக்கே தெரியும். சுத்தி எழுதி வாங்கிட்டு சிரிப்பு வேற. ஹலோ அக்கா, நீங்க உடனே கோவிலுக்கு வாங்க. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். சரி, கொஞ்ச நேரத்துல வரேன். அத்தை, அத்தை, என்ன இந்து? நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். நடந்தா போற? கோட்டீஸ்வரியோட வண்டி சும்மாதான் இருக்கு, அதுல போ. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். வண்டி இருக்கும்போது எதுக்கு நடந்து போயிட்டு இருக்க? நீ எடுத்துட்டு போ. இரு ஒரு நிமிஷம். இந்தாம்மா. என் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன்.
மா மா தோ வந்துட்டேன். என்ன விஷயம் என்ன? தம்பி ஏதோ தொட்டில் கொண்டு வந்திருக்கேம்மா. வந்துருச்சா? ஆமாம்மா. இத நான் தான் ஆர்டர் பண்ணேன். பணம் எல்லாம் கட்டிட்டேன்ப்பா. சரிங்கம்மா. மா வரேங்கம்மா. என்ன என்ன வள்ளியம்மா, என்ன தொட்டிலும் கையுமா நிக்கிற? இருங்க சொல்றேன். சொல்றியா? என்ன ஆளாளுக்கு என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு மாசம் ஆச்சு? இது வரைக்கும் விசேஷமான ஒரு செய்தி நீங்க யாருமே சொல்லல. நானும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் தீபாவளி ஜவுளி எடுக்க போகும்போது இதை ஆர்டர் பண்ணிட்டேன். அம்மா, எப்போ போறக்க போற குழந்தைக்கு இப்போ எதுக்காகமா தொட்டில்? ஏன் எப்பவோ எழுத போற பரீட்சைக்கு இப்ப படிக்கிறது இல்ல? அது மாதிரி தான் இதுவும். என்னதுன்னு அத பத்தி தான் யோசிக்கிறியா? உங்க கடமை எனக்கு சாவி கொத்து வாங்கி கொடுக்கறதுதான். முதல்ல அதை செய்யுங்க. என்ன 2 பேரும் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போங்க. இந்தா. இந்தா. பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலேயே படிக்கிறது இல்லையான்னு கேட்ட பாரு. நீ நினைச்சது நல்லபடியா நடக்க வள்ளியம்மா, கவலைப்படாத. என்னடி என்னடி என்னாச்சு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, உன் முகத்துல கல்யாண கலையே தெரியலையே. டென்ஷனா இருக்க, என்ன பிரச்சனை? அக்கா, நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி கோட்டீஸ்வரி ஒண்ணும் நல்லவல்ல. என் புருஷன் கிட்ட நல்ல மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. உன் புருஷன அவ எதுக்கு ஏமாத்தணும்? அதான்க்கா எனக்கும் புரியல. நேத்து கூட அவர் பேருக்கு வந்த 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அவங்க பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னே தெரியாம இவரும் அக்கா பேச்சை கேட்டுட்டு உடனே கையெழுத்து போட்டாரு. என்னையும் கையெழுத்து போட வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய சொத்தை எழுதி வாங்கிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. இத பத்தி உன் புருஷன் கிட்ட சொன்னியா? அவர் அக்கா மேல வச்சிருக்கிற பாசத்துல அவங்க எதை சொன்னாலும் யோசிக்காம உடனே சைன் பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாம பத்திரத்துல எழுதிருக்கிற விஷயத்த சொன்னா, நீதான் பெரிய படிப்புல ஒண்ணு படிக்கலையே, எப்படி பத்திரத்தை படிச்சேன்னு டவுட் வந்துரும்ல. அதனாலதான் அவர்கிட்ட சொல்லாம நான் அத்தை கிட்ட விஷயத்த சொன்னேன். ஐயோ, ஏண்டி அவங்க கிட்ட போய் சொன்ன? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க கோடீஸ்வரி கிட்ட சண்டைக்கு போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. இல்லக்கா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தது சொன்னா அவங்க கோடீஸ்வரி கிட்ட ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச நியாயத்தை கேட்பாங்கன்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க கோட்டீஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. சொத்து திருப்பேர்ல இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்து வந்துருந்தா அப்படி செய்றா இப்படி செய்றான்னு சொல்றாங்க. அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ என்கிட்ட மறைக்க பாக்குற மாதிரி தெரியுது. சச்சா, ஒருவேளை கோடீஸ்வரி கூட இவங்களும் சேர்ந்துக்கிட்டு என் புருஷ சொத்தை எழுதி வாங்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. அப்படிலாம் இருக்காது இந்து. உன் மாமியார் ரொம்ப நல்லவங்க. கோவத்துல 1-2 வார்த்தைங்க திட்டி பேசினாலும் குணத்துல தங்கம்னு நம்ம அம்மாவே அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆனா கோட்டீஸ்வரி அப்படி இல்ல, ரொம்ப மோசமானவ. ஆறுமுகம்னு ஒருத்தனோட கைய விட்டுட்டு ஜெயில் வரைக்கும் போயிருக்கா. இப்ப வெற்றி ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் கூட அவதான். பணத்துக்காக அவ எது வேணாலும் செய்வா இந்து. இதை ஏங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உன் புருஷன் அவ ஏமாத்துவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது இந்து. வெளியில கெட்டவளா இருந்தாலும் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பான்னு நான் ரொம்ப நம்பினேன். அது மட்டும் இல்லாம நீ இப்பதான் அந்த வீட்டுக்கு போயிருக்க. அவளை பத்தி உன்கிட்ட சொல்லி அனாவசியமா உன்னை பயமுறுத்த வேண்டாம் தாண்டி சொல்லல. ஆனா ஒரு விஷயம் இந்து,
நீ எதுக்கும் கோட்டீஸ்வரி கிட்ட ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. ம்? அக்கா, நான் ரவுடி லக்ஷ்மி தங்கச்சி, ரவுடி இந்து. அவங்கள நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா இந்து? ஏன்க்கா முடியாது? அப்பா இல்லாத குறை தெரியாம வீரமா நீங்க என்ன வளர்த்துருக்கீங்க. நான் ஆசைப்பட்டவனை அடையறதுக்காக நல்லா பேசுறேன்னா வாய் பேச முடியாதவளா நடிச்சுதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சா என் முன்னாடி அந்த கோடீஸ்வரி எல்லாம் கேடீஸ்வரி ஆயிடுவா. நீங்க தைரியமா இருங்கக்கா. சரி, யாராவது நாம பேசுறத பாத்துற போறாங்க. கோவில்ல கூட்டம் வேற வர நேரம். நீ கிளம்பு, வா. இல்லக்கா, நான் சாமி கும்பிட்டு போறேன், நீ கிளம்பு. சரி இந்து, நான் வரேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்ன? இந்து, ஒரு விஷயம் சொல்லவா? கோட்டீஸ்வரி மேல இருக்கிற கோவத்தை நீ எக்காரணத்தை கொண்டு உன் புருஷன் மேல காட்டிடாத. அவர்தான் உனக்கு ஆதாரம், புரியுதா? அவர்கிட்ட பாசமா நடந்துக்க. ம், அவரை சந்தோஷமா வச்சுக்க. சரிக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. கிளம்புறேன்டி, ஜாக்கிரதை என்ன? நேரமாகுது, நான் போயிட்டு வரேன். ம். அவரை சந்தோஷமா வச்சுக்க சொல்லி அக்கா சொல்றாங்க. ஆனா அவருக்கு பிறக்க போற குழந்தை வாய் பேச முடியாத மாதிரி தான் பிறக்கும்னு பயப்படுறாரு. இத பத்தி நம்ம யார்கிட்ட விசாரிக்கலாம்? இருக்கவே இருக்காரு கூகுள் ஆண்டவர். அவரை கேட்ட போது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு மாசம் ஆச்சு? இது வரைக்கும் விசேஷமான ஒரு செய்தி நீங்க யாருமே சொல்லல. என்கிட்ட பேசி என் மனசை மாத்த ட்ரை பண்றதை விட்டுட்டு உங்க மனசை மாத்திக்கோங்க. லக்ஷ்மி, தொட்டில பாத்தியா? நமக்கு குழந்தை பிறக்கணும்னு அம்மா எவ்வளவு ஆசைப்படுறாங்க. உண்மையிலேயே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அம்மா நம்புறாங்க. அது புரியாம நீ ரவுடி லட்சுமிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மனசுல வச்சுக்கிட்டு விலகி போறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. லக்ஷ்மி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி எந்த பதிலும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இல்ல, பிடிக்காத மாதிரி நடிக்கிற. ஏதோ ஒண்ணு வெற்றி. இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல நம்மள மிரட்டுறாளே நர்ஸ், அவளுக்கு பணத்தை கொடுக்கற வழிய பாருங்க. யாருமா வேணும்? அம்மா வர சொன்னாங்க. போங்கம்மா. அப்படி இல்லைன்னா அவ தேவையில்லாம உங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியே அத்தைக்கு பழைய நிலைமை வந்துட போகுது. லக்ஷ்மி, நீ என் பக்கத்துல இருந்தா எந்த பிரச்சனையும் நான் சமாளிப்பேன். வெற்றி, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்கிட்ட கேட்ட உதவிக்காக நான் இங்க நடிக்க வந்திருக்கேன். அதை மறந்துட்டு கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி உங்களை ரவுடி லட்சுமியோட சேர்த்து வைக்கிறேன்னு அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறுபடியும் மறுபடியும் என்ன அதையே சொல்ல வைக்காதீங்க. அப்ப நானும் உன்னை விரும்பல. ஒரே ரூம்ல இருந்தும் கூட ஒரு நொடி கூட தப்பான எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்ததே இல்ல. என் குடும்பத்துக்கு உதவ வந்த உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தான் வச்சிருந்தேன். அதனாலதான் அப்ப கூட ரவுடி லட்சுமி பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நம்ம 2 பேரையும் அவ கேவலப்படுத்தினாலோ அப்பவே அவ எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்ட. அதுக்கப்புறம் தான்
உன் மேல ஆசை வந்துச்சு. தங்கவேல் அண்ணனுக்காக தேன்மொழி அண்ணி முன்னாடி நம்ம கணவன் மனைவியா அந்யோன்யமா இருந்தோமே, அப்பதான் உன் மேல என்னையே அறியாம ஏற்பட்ட காதலையும் பாசத்தையும் உணர்ந்த. அத கூட நல்ல முறையில தான் உன்கிட்ட வெளிப்படுத்தின. அத புரிஞ்சுக்காம ஒன்னும் புரியாத மாதிரி நீ நடிக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல. லக்ஷ்மி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லு. வெற்றி,